நாம் அப்பம் முன்னாடி ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசித்தோம். நமக்கு இந்த உலகம் மகா பெரியதாய் இப்போ இல்லை, ஆண்டவரிடத்திலே வந்து நீ என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் சகல மகிமை நான் உனக்கு தருகிறேன்னு பிசாசு. நமக்கு ஒரு மோகம் இருக்குது, நம்ம அப்பா விளங்கி கொள்ளக்கூடாது. நாம் யாரும் பரமேறி போயிடல. நாம் இப்போதும் இந்த பூமியிலே கால் பதித்தவர்கள், பூமியில் தான் நிற்கிறோம். நாம் பாடின மாதிரி நீர் மட்டும் போதும்னு நாம் சொல்ல பழக வேண்டியவர்களாயும் அனுபவிக்க வேண்டியவர்களாயும் இருக்கிறோம். ஏதோ நான் பறந்துட்டது போல நாம் யோசித்தா நம்ம தப்பாக போயிடுவோம். ஆண்டவர் அந்த வார்த்தையில் அவர் சொல்லும்போது அவர் என்ன வார்த்தை சொன்னார்னு, ஒன்பதாம் வசனம் 8 படிக்கிறேன். பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உனக்கு தருவேன். இயேசுவினிடத்திலே போய் சொன்னவன் நம்மிடத்திலும் நம்முடைய திசை திருப்பலும் அப்பம் பக்க வந்து கூடுகிற நான் யாருண்டே மறந்து போக சாத்தான் எப்பவும் ரொம்ப பிரயத்தனம் பண்ணுகிறவனாய் தான் இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அலர்ட்டா, அவர் பிதாவோடு ஒரு லைவாக கான்டாக்ட் வச்சுப்பும் இருந்தார். தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தை அவருக்கு இருந்தது. நேற்றைக்கு ஒரு வாலிப பிள்ளைக்கு கை தட்டணும்னு தான் எனக்கு யோசனை. அவன் சொன்ன வார்த்தை ஆச்சரியம். எனக்கு நம்ம சபையில் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி நான் வேலை செய்கிற இடத்துல 1 மாதம் அவன் வாலிபத்தில் இருக்கிற பல ஹார்மோன் சேஞ்சஸ், அவனுக்கு லவ் உண்டாகுது. ஒரு பொண்ணோட ப்ரப்போஸ் பண்ணுற, அந்த பொண்ணும் ப்ரப்போஸ் பண்ணிச்சு போகிறதுன்னு சொல்கிறான். என்ன நடந்ததுன்னு கேட்டேன். எனக்கு ஆண்டவர் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறான். அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் பிழைக்கப்படாதேன்னு எனக்கு திரும்ப திரும்ப உணர்த்தினாங்க. எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு தெரியாது. எப்படி எப்பமோ கேட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவர் என் இருதயத்தில் ஆழமாக உணர்த்தினாங்க பிரதர். அப்படியே குமாரன் என்னை விடுதலை ஆக்கி விட்டார். குமாரனுடைய வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தி, தேவனுடைய ஆவியானவருடைய வார்த்தை, எனக்கு எழுதப்பட்ட வார்த்தையை பரிசுத்த ஆவியானவருக்கு ஞாபகப்படுத்தி மெய்யாகவே நான் விடுதலை ஆகிட்டேன். இத்தனை வருஷமா அப்படிப்பட்ட எண்ணமே எனக்கு வந்ததில்லை. இல்லைனா சிக்கி சீரழிஞ்சிருப்பேன். சரியான நேரத்தில் வந்து ஆண்டவர் உணர்த்தி, அப்பால போ சாத்தானேன்னு சொன்ன மாதிரி நோ அப்படின்னு சொல்லிட்டேன் பிரதர். நவ் ஐ ஆம் வெரி ஹாப்பி. என்ன சொல்கிறாங்க ஆண்டவர்? அப்போது இயேசு, அப்பாலே போ சாத்தானே. எப்பமெல்லாம் இந்த உலக மகிமை, உலக மேன்மை, மனுஷனுக்கேற்ற சிந்தை, இந்த பூமிக்குரிய சிந்தையெல்லாம் வருதோ அது சாத்தான் கொண்டு வருகிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம படித்த எபிரேயர்ல நிலையான நகர நமக்கு அங்கே இருந்து வருகிறது. பரலோகத்தில் இருக்க நம்முடைய குடியிருப்பு. கொலேசியர் 1ஆம் அதிகாரத்தில் அப்பம் பட்டு வந்திருக்கிறோம். அப்பம் பக்க வந்திருக்கிறோம். நம்ம யாருனாவது புரியணும். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் எப்படி சொல்கிறாங்க அப்போஸ்தலர்? சிலவற்றை ஞாபகப்படுத்தி நாம் அப்பம் பக்கம் திடுதிடுன்னு இல்லாமல் கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்தவர்கள். எப்படி எழுந்தோம்னு தெரியுமா நமக்கு? அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்தோம். நாம் அப்படி எழுதிக்கு வேதத்தில் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் நாம். அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தவர்கள் நாம். அப்படித்தான் எழுதியிருக்கு. கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்தவர்களா? ஆமாம். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானதை தேட, மேலே பார்க்க நம்ம அழைக்கப்பட்டவர்கள். இங்கே இல்லை. சில விஷயங்களை நம்ம எண்ணிக்கொள்ளுங்கள், நினைச்சுக்கள்லாம் வேதத்தில் எழுதியிருக்கு. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஒரு அறிவு வேணும். நான் யார்?
பலவிதமான சோதனைகளை கடந்து போகிறோம். நான் எண்ணிக்கொண்டே போகணும். நான் யார் நான் சிப்பாய். நான் போருக்கு வந்திருக்கிறேன். செத்த நாளில் விழுந்து போவேன். குடும்பமே தவிடுபடி ஆக்கி விட்டுடுவேன். நான் ஏமாந்தா நான் அப்படி மேலானதை நான் தேடணும். பூமியில் உள்ளதே அல்ல, பூமியில் உள்ளதை தேடும்படி தான் எப்பவும் காசு காசு காசுன்றான். காசு கையில் வந்தால் கர்த்தர் கூட இருக்கிறதா நாம் நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம மதவாதிகள், நாம் ரட்சிக்கப்படாதவர்கள். திரும்ப அடுத்த மாதம் காசு கையில் இருக்கிறதுனால தேவன் என் கூட இருக்கிறார் நினைக்கிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். அப்படி நினைச்சா காசு இருக்கிறது தப்பு இல்லை, அதனால கர்த்தர் என் கூட ஓட்டிக்கிட்டு இருக்கிறார், காசுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிறார். பணக்கார தெய்வம் இருக்கா? இருக்கு. ஏழை தெய்வம் இருக்கா? இருக்கு. ஜாதிக்கு ஒரு தெய்வம் இருக்கா? இருக்கு. சொல்ல மாட்டீங்க. இருக்கு. நம்ம தெய்வம் என்ன? பணக்காரர்களின் தெய்வமா? அப்படின்னு நம்ம முடிச்சு போடுறோம். காசு இல்லாத போது ஆண்டவர் என் கூடயே இல்லாமல் இருந்தார், காசு வந்த போது அவர் என்னுடைய வந்துட்டார். அப்படியா? இல்லை, அப்படி நினைக்கக்கூடாது. அது இல்லை கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது. பரிசுத்தம் தான் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது. நான் உலகத்தில் மேலானதை தேடுகிற சிந்தை உடையவனா நான் இருந்துக்கிட்டு இருந்தால் கர்த்தர் என் கூட இருக்கான்னு எனக்கு புரியும். ஏனென்றால் நாம் செத்தவர்கள். 3 வசனம், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் வாழ்வு கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்கிறது. நான் வாழுகிற வாழ்க்கை கிறிஸ்து இல்லாமல் வாழ முடியாது. என் வாழ்வு எங்கே இருக்கு? கிறிஸ்து. நான் வாழ்ந்தால் கிறிஸ்துவ வாழ்க்கை தான் வாழ முடியும். அதான் நம்முடைய சவால். எப்படி இருக்கு? என்னுடைய ஜீவன் எங்கே மறைந்திருக்கு? கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கு. நான் வாழ்ந்தால் எப்படி தான் வாழ முடியும்? கிறிஸ்துவ போல தான் வாழ முடியும். என் வாழ்வு கிறிஸ்துவுக்குள் இருக்கு, அல்லது கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். இப்படித்தான் நம்ம சவாலாக எடுத்துக்கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யாருன்னே நம்ம புரிஞ்சுக்கிறோம். என்னுடைய உயிராகிய அப்படின்னு மொழிபெயர்க்கலாமா? அடுத்த வசனத்தை, 4 வசனத்தை, என் உயிரானன்னு அப்படி பாடிக்கிட்டு இல்லை. சில வாலிப பிள்ளைகளுக்கு என் உயிரான என்னது உயிரான தெரியல. என் உயிரான விளையாடக்கூடாது. உயிர் இயேசு, உயிர் இயேசு. சும்மா வாயில் என் உயிரான எத்தனை வருஷமாக இப்படி பாட்டதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். சும்மா ஏமாந்த போகிறது இல்லை, அப்படி இல்லை. என்னுடைய உயிரான கிறிஸ்து வெளிப்படுவார். என் உயிர் வெளிப்படும் ஒரு நாள். நான் நம்பி இருக்கிற ஒருவர் வெளிப்படுவார். என்னை ஞான ஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணி என்னை உயிரோடு எழுவச்சு அவரோட மரித்து அவரோட எழும்ப செய்த ஆண்டவர் ஒரு நாள் வெளிப்படுவார். அவரோடு கூட நானும் மகிமையிலே வெளிப்படுவேன். அவரை மாதிரியே வெளிப்படுவேன், அவரை மாதிரியே இருப்பேன். மகிமையில் நான் வெளிப்படுவேன். நான் எப்படி வாழலாம்? என்னை பற்றி கொஞ்ச நேரம் சிந்திச்சு நாம் அப்பம் பார்க்கணும். நீங்களும் நம்ம யாருமே புரியாமல் அது அபத்தமாக, அது தவறாக சில நேரங்களில் நம்ம கூடி வருகிறது நமக்கு தப்பாக போகக்கூடாது. சபை கூடி கெட்டு போனவங்களும் உண்டு, அப்பம் விட்டு தவறாகி போனவங்களும் உண்டுன்னு தான் வேதத்தில் எழுதி. அதை நமக்கு படித்தாதான் கஷ்டமாக இருக்கும். இப்படி அபத்தமாய் அபாத்திரமாய் அப்பம் விட்டவர்கள் உங்களில் சிலர் அப்படின்னு எழுதியிருக்கார் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் நிதானித்து நான் யார் பொறுப்பை உணர்ந்து, சபையில் கல்யாணம் பண்ணதுனால அப்பம் பக்கத்துக்கு அதிகாரம் இல்லை, ஞானஸ்நானம் எடுத்துட்டா கூட அப்பம் பக்கத்துக்கு அதிகாரம் இல்லை. நாம் அனுதினமும் மரிக்கிறேன்னா மரணம் ஒரு வாசல், உயிர் தெழுதல் இன்னொரு வாசல். அப்படி வச்சுங்க. மரணம் தெருவாசல்னா உயிர் தெழுதல் கொள்ளை வாசல். இது இப்படித்தான் உயிர் தெழுதல் நடக்க முடியும், வேற ஒன்றும் நடக்க முடியாது. நான் மரிக்காமல் உயிரோடு எழுந்திருக்க முடியாது. மரணம் அந்த வாசல் வழியாய் நான் நுழைந்தால் உயிர் தெழுதல் இந்த வாசல் வழியாக நடக்கும். மரிக்காமல் அது நடக்காது. மரிக்காமல் உயிர் தெழ முடியாது. அனுதினமும் நான் சாகணும். சேத்துக்கு மரிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான்.
அப்பளவோ சாத்தான் என்று சொன்னாங்க இந்த உலகத்து காரியத்தை சொல்லும்போது. இன்னும் ஒரு முறை ஒரு சகோதரன் வந்து சொன்னார் ஆண்டவரிடத்துல, உங்களுக்கு இந்த உலக கஷ்டம் வரக்கூடாது. எப்போதுமே சிலுவையை தவிர்க்கிறவன் சாத்தான், அதை விளையுங்கள். எப்பமெல்லாம் சிலுவையை தவிர்க்க சொல்லுகிறானோ, நம்மளை கொஞ்சம் மேம்போக்காய் வாழ சொல்லுகிறானோ, அவன் சாத்தான். ஆண்டவரிடத்தில் என்ன சொன்னான்? ஏன் சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணி 3ஆம் நாள் இம்மா சித்திரவதைப்பட்டு உயிரோடு எழுந்து நீங்கள் என்ன பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து அப்புறம் நீங்கள் 1000 தேவதூதரோட வந்து எல்லாத்தையும் அடக்கி ஆண்டு சொடுக்கின முடிய போகுது. என்ன செய்யலாம்? இப்போ என்னை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டால் இது எல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துற போகிறேன், இதுக்கு இவ்வளவு ஒரு பிரயத்தனம் வேணுமா? என்ன சொன்னாரு? அப்பளவோ சாத்தானே, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போர்களுக்கு பைத்தியம், அவர்கள் தான் பிசாசை அணைக்கிறவர்கள். இல்லைனா அது மனைவியோ மகளோ மகனோ சகோதரனோ, அப்பளவோ சாத்தானே அப்படின்னு தான் சொல்லுவார் ஆண்டவர். அப்படிதான் சொன்னார், சாத்தான் அப்பளவோ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ள, அவர் தருவார் உனக்கெல்லாம். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பேதுரு வந்து சொன்னார், அருமையான சகோதரர், என் உயிரான, அவர் தான் சொல்லணும், அவர் தான் பாடல், என் உயிரான உயிரான இயேசு உம்மை மறவேன்னா அவர் தான் பாடணும். அவர் என்ன சொன்னார்? அழைச்சிக்கிட்டு போய் கூப்பிட்டு, இதெல்லாம் நமக்கு நடக்கும், நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். எல்லாரும், நீங்களும் நானும் இன்னும் உலகத்திலிருந்தெல்லாம் ஒன்றும் பறந்துடல, ஆக வேண்டியதெல்லாம் ஒன்றும் ஆகிடல. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஜான் தண்ணிலேயே விழுந்துடக்கூடாது. சிலருக்கு ஒன்றும் புரியல, பரவாயில்ல, புரிஞ்சுக்குவோம், நம்ம சபை சொல்லி புரிஞ்சுக்குவோம். வீடும் புரியல, சபையும் ஏதோ செத்தவங்கையில் வெத்தலை கொடுத்தாம நம்ம வந்து ஒரு உணர்வும் சொரணை மற்றவர்களாக ஒரு சிலர் வாழுகிறது புரியுது. அப்படி இருக்கக்கூடாது. அப்போது பேதுரு அவரை தனியாக அழைச்சி 22ஆம் வசனம் 16-22 மத்தேயு 16-22 தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவர், ஏன் இதெல்லாம், ஏன் நீங்கள் எருசலேமுக்கு போய் அங்கே போய் ஒப்பு கொடுத்து அங்கே போய் பாடுபட்டு மரித்து, இதெல்லாம் என்னதுக்கு? சிலுவை வேணாம், ஈஸி வழி இருக்குது. நீங்கள் தான் எல்லாரையும் நேசிக்கிறீங்களா, அப்படியே மறிக்கணும், மரித்து தான் அன்பை காட்டணும். என்னென்ன சேர்த்துருப்பாரு தெரில, நான் கொஞ்சம் சேர்க்குறேன். மரித்து தான் அன்பை வெளிப்படுத்தணுமா? ஆமாம். கிறிஸ்தவ வாழ்வு மரணத்தின் மூலமாக தான் தேவ அன்பை வெளிப்படுத்தணும். நான் படித்து காட்டுறேன். நாம் மறிக்காமல், என் சுயத்துக்கு மறிக்காமல் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்கிறது போல் ஹம்பக்கு வேற என்னவா இருக்க முடியும்? அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து உள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு கேட்டவளை சிந்திக்காமல் மனுஷனு கேட்டு சிந்திக்கிற. மனுஷ சிந்தாதான் சாத்தான். மனுஷிகமாய் மனுஷ சிந்தியோடு நம்ம நடக்கிறோம் பாருங்க, நெளிவு சுழிவாய் சூதுவாதா, அதுதான் சாத்தான். ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறோம் பாருங்க சபையில், அவன் தான் சாத்தான். நம்மளை பழக்கிட்டான்னு அர்த்தம். அவன் உனக்கு இதெல்லாம் வேணாம், மரணம் வேணாம், இந்த நெருக்கமெல்லாம் வேண்டியதில்லை அப்படின்னு நம்மளை ஒரு மாதிரி சொல்லிக் கொடுக்குறான் பாருங்க, அவன் தான் சாத்தான். ஆண்டவர், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ என்ன எழுதியிருக்கு, எனக்கு நீ இடரலா இருக்கிற, சிலுவையை தவிர்க்க பார்க்கிற, நீ தேவனு கேட்டு சிந்திக்காமல் மனுஷனு கேட்டவளை சிந்திக்கிற. வாலிப பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்கிறேன், கல்யாணமாகிற வயசு உள்ள பிள்ளைகளுக்கு, வாலிப சகோதரர்களுக்கு, சிலுவை சுமக்க பழகணும். திருமணமாக போகிற திருமண வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கவனமாக இருக்கணும். நீங்களா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது சோதமாய் முடிஞ்சிடும். லோத்து தானே தான் நீ தெரிஞ்சுக்க பண்ண தானே எனக்கு தெரிஞ்சாது. அழகு, காசு, ஏதோ கண்ணுக்கு படுது, பிடிச்சிருக்கு, அது ரட்சிக்கப்பட்டவங்களா கூட இருக்க முடியும், இருக்கலாம், நான் இல்லைன்னு தப்புன்னு சொல்ல. தேவ சித்தமானு தான் கண்டுபிடிக்கணும். நாம தொட்டோம்னா, நாம தெரிஞ்சு கொண்டோம்னா அது சோதமாக இருக்கும்.
தேவனே ஆபிரகாமுக்கு தெரிந்து கொடுத்த இடமா இருந்தால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாம் நீ எடுத்துக்கிட்டு எனக்கு கொடுன்னு விட்டுட்டாரு, தேவன் கொடுத்தார், அவருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது. பிள்ளைகள் சும்மா காதல் கத்திரிக்காயில் போய் விடக்கூடாது, கண் கண்டதில் போகக்கூடாது. நாம வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ள தேவன் கொடுக்கணும், காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். தேவன் நல்ல ஒரு ப்ராம்ப்டிங், ஒரு உணர்வை தேவன் நம்ம இதயத்தில் தரணும். சும்மா தேவசித்தம்னு சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடாது. நம்முடைய இச்சைகளை தேவசித்தம்னு சொல்கிற வார்த்தையினால் அசிங்கப்படுத்தக்கூடாது. நான் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன். நமக்கு இருக்கிற மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுகிறதற்கு தேவசித்தம்ன்ற ஒரு வார்த்தையை போட்டு மூடக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. தேவசித்தம்ன்றது வேற, அது பரலோக சிந்தை தான் தேவசித்தம். இச்சைகளுக்கு நான் அப்படி சொல்லக்கூடாது. இவெல்லாம் பார்த்து நம்ம சொல்லணும், இதெல்லாம் சிலுவை என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க, நான் மறிக்க, சுயத்துக்கு மறிக்க தேவன் என்னை விரும்புகிறார். எதையோ என்ன சொல்லுகிறார், இது இல்லை தேவ சித்தம் இல்லைன்னா நான் மறிக்கணும், சாகணும். நான் என் சுயத்துக்கு எல்லா விஷயத்துக்கும் நான் அப்படி காரியங்களை பார்க்கணும், சிலுவையின் வழியை நான் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா நான் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திப்பேன், அப்பலபோ சாத்தானே என்று தேவனா சொல்ல. இவெல்லாம் நாம் சிந்திக்கணும். அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். ஆழமாய் சுயத்துக்கு மறிக்காதவர்கள் இதில் நம்ம அப்பம் பக்கத்தில் அர்த்தமாக இருக்க முடியுமா? பாவம்னா என்னன்னு சொல்கிறோன்னா, எத்தனையோ வருஷங்களாக கேட்டதை சொல்கிறேன். பாவம்னா அப்போஸ்தலன் கொடுக்குற டெஃபினிஷன், எனக்காக நான் வாழுகிறதுக்கு பேர் தான் பாவம். நாம தான் அதை இதையும் பேர் கூறு பிரித்து வச்சு பார்க்குறோம். இது பாவம், அது பாவம், அது பாவம்னு. சித்தம் செய்கிறது, எனக்காக நான் வாழுகிறதுக்கு பேர் தான் பாவம். பாவத்துக்கு ஒரே விளக்கம் தான் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் விளக்கம் சொல்லுகிறார். அவர் எப்படி சொல்லுகிறார்? ஒரு புது சிருஷ்டியான வாழ்க்கையை குறித்து அவர் பேசும்போது, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகுதுன்னு அவர் சொல்லும்போது, அவர் கிறிஸ்துவுக்கு பைத்தியமாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வாழுகிற அந்த வாழ்க்கையை குறித்து அவர் பேசும்போது, அவர் பாவத்தை அவர் சொல்லுகிற விளக்கம் எப்படி சொல்கிறாருன்னா, கிறிஸ்துவின் அன்பு எங்களை 14ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பு என்னை, எல்லாரும் கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது அதுதான். என்ன செஞ்சாலும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து வராத எதுவும் பாவம். கிறிஸ்துவின் அன்பு தான், கிறிஸ்துவின் அன்பு தான். அதுதான் நம்மளை எதையும் தூண்டி செய்ய வைக்கணும். சும்மா நம்ம எதையுமே அப்படி யோசிக்கக்கூடாது. நான் செய்கிற எதுவும் அன்புனால தான் இருக்கா, கிறிஸ்துவின் மேலுள்ள அன்புனால இருக்கா? அப்படி அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏன் அப்படி விளங்கிக்கிறேன்னா, அவர் எல்லாருக்கும் எனக்காக மரித்து, எல்லாருக்காக விட்டுருங்க, அவர் எனக்காக மரித்திருக்கிறார். நான் மரித்தேன் என்று அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காக மரித்திருக்கிறார். நான் கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன் நான் அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம், வாழுகிற நான் இனி எனக்காக வாழாமல் எனக்காக மரித்து எழுந்தவருக்கென்று வாழும்படிக்கு அவர் எனக்காக மரித்தார் என்று நான் நிதானிக்கிறேன். இப்போ நான் எனக்குன்னு வாழுகிறதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் பாவம். பாவத்துக்கு வேறு டெஃபினிஷன்லாம் இல்லை. நான் என் சித்தம் செய்கிறதுக்கு பேர் தான் பாவம், எனக்குன்னு பிழைக்கிறதுக்கு பேர் தான் பாவம், எனக்குன்னு பேசுகிறதுக்கு பேர், எதுனாலும் எனக்கென்று ஆரம்பிக்கிற எல்லாம் பாவம் தான். இப்படி எனக்குன்னு நான் வாழாமல் இருக்கிறதுக்காக நான் பெற்றிருக்கிற வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழசு எனக்குன்னு வாழ்ந்த வாழ்க்கை ஒழிஞ்சிருச்சு, புது சிருஷ்டி. இப்படிப்பட்ட சிந்தையோடு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நான் வாசி. இந்த சிந்தையோடு நான் அவருக்கென்று பிழைக்க வந்திருக்கிறேன். நான் எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரமெல்லாம் வாசித்தால் நான் வாசிக்க கூட முடியாது, அப்படிப்பட்ட அதிகாரம் 10ஆம் அதிகாரம். வனாந்தரத்தில் அழிக்கப்பட்ட ஜனம். 11ஆம் அதிகாரம் அப்பம் பகுதிகளை பற்றி பேசப்படுது. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்வோம். 24ஆம் வசனம் 1 கொரிந்தியர் என்ன நினைவு கூறுகிறோம்? அவர் எப்படி தன்னை வெறுத்து பிதாவை பிரியப்படுத்தி தமக்கே பிரியமாய் நடவாமல் பிதாவுக்கு பிரியமாய் நடந்தாரோ அவரை நாம் நினைக்கிறோம். இப்போ அடுத்த வசனம், போஜனம் பண்ணின பின்பு அவர் 25ஆம் வசனம், அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை
நினைவு கூறும்படி செய்யுங்கள். என்ன நினைக்கிறோம்? இயேசு ஏன் மரித்தார்? ஆண்டவர் எதற்கு மரித்தார்? யாருக்காக மரித்தார்? அவருடைய மரணம் என்ன? அதை நம்ம நினைக்கிறோம். அப்பம் பக்கம் வந்திருக்கும் போது அவர் இந்த அப்பத்தை எடுத்து பிட்டு நமக்கு கொடுக்குறாரே, அவர் என்னத்தை நினைவு கூற சொல்லுகிறார்? அவர் எப்படி நமக்காக பிற்கப்பட்டார், தன்னைத்தானே அப்படி அடிமையின் ரூபமாக்கி நமக்கு கொடுத்தார். எப்படி அவர் இந்த அவமானங்களை நான் எனக்காக ஏற்றுக்கொண்டார். என் பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்றார். அதை நான் நினைக்கிறேன். இப்ப அடுத்த வசனம், ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை, இந்த மரணம் யாருக்காக, எதுக்காக அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மரணம் யாருக்காக? அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறதுனா என்ன? மரணத்தை தெரிவிங்கன்னா என்ன? இந்த மரணம் யாருக்காக, எதுக்காக? மரணம் யாருக்காக? எனக்காக. எதுக்காக? என் பாவத்துக்காக. இப்படி இருக்க, இப்படியெல்லாம் நாம் நினைவு கூர்ந்திருக்க, அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய உடலையும் அவருடைய இரத்தத்தை குறித்தும் குற்றவாளியா இருக்கிறான், எந்த நிதானிப்பும் இல்லாமல். அதனாலே நம்ம நிறைய பேர் குற்றவாளிகளாக கிடக்கிறோம், குற்ற மனசாட்சியாக கிடக்கிறோம். எப்போ பார்த்தாலும் கில்ட்டி, எப்போ பார்த்தாலும் பயம், எப்போ பார்த்தாலும் தைரியம் இல்லை, எப்போ பார்த்தாலும் விசுவாசம் இல்லை, எப்போ பார்த்தாலும் தைரியமாக தேவனிடத்தில் போக முடியல. இருதயமே நம்மை குற்றவாளின்னு சொல்லுது. தைரியமாக எதையும் போய் கேட்க முடியல, ஜெபிக்க முடியல, அப்பான்னு போக முடியல. எப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற மனசாட்சி இருக்கு. ஏன்னா அபாத்திரமாக எதையும் செய்கிறோம். அவருக்கு பாத்திரமாய் பிரியமாய் நடக்க அவரை தியானிக்க மாட்டேன்றோம். எந்த மனுஷனும் 28 எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். சோதிச்சு பார்ப்போம். நம்ம அப்பம் பக்கத்தில் அர்த்தம் தானா, அல்லது நமக்கு வழக்கமாக போச்சா? இது யாருக்காக என்னன்ற நினப்பெல்லாம் எனக்கு வரமாட்டேங்குதா? வீட்டில் நான் எப்படி இருக்கிறேன், வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியம் எப்படி இருக்கு, என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு, என் மனைவி பிள்ளைகளோடு என்னுடைய காரியம் எப்படி இருக்கு, இவளை நம்ம நிதானிக்கிறோமா? 84:29 ஆக்கினை தீர்ப்பும்படி வரும்படி போஜனம் பண்ணுது. அதுக்காக நம்ம கூடியிருக்கோம். 31 நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நம்ம நியாயந்திருக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவர் ரட்சித்த பிள்ளை, நீங்கள் விசுவாசிக்கலைன்னா நாம் ஸ்கூல்லாம் சொல்லுவாங்கள்ல, மாப்பிள்ளை பெஞ்சின்னு கேள்விப்பட்டீங்கன்னா கேள்விப்பட்ட அப்படி இல்லை போல. மாப்பிள்ளை பெஞ்சுவாங்க, கொஞ்சம் பேர் பின்னாடி இருப்பாங்க. அவங்க வரலாம் போகலாம், ஒன்றுமே கேட்டுக்க மாட்டாங்க, எழுதுனியாக கேட்க மாட்டாங்க, அடிக்கிறதா இல்லை, உனக்கு கண்டிக்கிறது கிடையாது, உன்னை ஏன்னு கேட்பார்ல, கேள்வியில் எதுவுமே இல்லை. நீ போகலாம் வரலாம், நீ எப்படி வேணாலும் வாழலாம், விட்டுடுவாங்க. ஆனால் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால், விசுவாசிக்கிறவனாக இருந்தால், ஆவியினால் பிறந்தவனாக இருந்தால், எனக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். நாம் நியாயந்திருக்கப்படும், எல்லாரும் நியாயந்திருக்கப்படுவோம். அப்பம் பக்கிற நம்ம எல்லாரும் நியாயந்திருக்கப்படுவோம். நியாயந்திருக்கப்படுவோம்னா தண்டனைக்கு அனுப்புவோம்ன்ற அந்த அர்த்தத்தில் இல்லை. எல்லாரும் தேவனுக்கு முன்பாக நான் நிற்போம். குமாரனிலே மறைந்து குமாரன் நம்மை ரட்சித்திருக்கிறார், குமாரனுடைய நீதி நம்முடைய நீதி, போகலாம், அவ்வளோதான். நம்மளை நியாயந்திருக்க குமாரனை நியாயந்திருக்கிற பிதா, அதை விசுவாசித்த ஒரு பிள்ளை குமாரனை பிதா நியாயந்திருத்திருக்கிறா, என்னை நியாயந்திருக்கிறதுக்கு பதில் குமாரனை ஆக்கினைக்கு உட்படுத்தியிருக்கிற என்னை ஆக்கினைக்கு உட்படுத்துறதுக்கு பதிலாக என்று விசுவாசித்து மனம் திரும்பி தன்னைத்தானே நிதானித்து அப்பம் வைக்கிற ஒரு பிள்ளை உலகம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோடு கூட அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தரால் குழந்தையை திருத்துகிறது போல திருத்தி அவனை சிக்ஷிக்கிறார். இதெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பின கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் சொன்னல மாப்பிள்ளை பெஞ்சு சிலருக்கு எதுவுமே சொல்ல முடியாது, சொல்கிறது இல்லை. ஆண்டவர் நீ உன் மனசில் தோன்றபடியெல்லாம் செய்யலாம். எப்படி சில எதுவுமே நடக்காதுங்க. 5 வச்சா 4, 5 வச்சா 10, 10 வச்சா 15 கிடச்சிக்கிட்டே கூட இருக்கலாம்.
சிலது ஒரு பிரச்சனையுமே இருக்க சுபிட்சமாக போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் இவன் என் பிள்ளை நியாயம் தீர்க்கப்படக்கூடாதுன்னு அப்பப்போ சுளீர்னு ஒன்று விழும். கர்த்தரால் உலகத்தோடு கூட நாம் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். தேவன் சிட்சிக்கிறது புரியுதா? பணியாத மாடா காயப்பட்டு போனோமா? தேவன் நம்மளை சிட்சிக்கிறது புரியுதா? சுளீர்னு கொடுக்கறது. தேவன் ஒரு வார்த்தையினால் நம்முடைய இருதயத்தில் சுளீர்னு பேசுகிறது புரியுதா? சில நேரங்களில் சிட்சித்து நம்மளை எதையாவது ஒரு வகையில் நம்மளை புரியும்படிக்கு செய்கிறது நமக்கு புரியுதா? நம்ம தலை வணங்கி நான் உலகத்தோட ஆக்கினுக்குள்ளாய் தீர்க்கப்படாதபடிக்கு உங்களால் சிட்சிக்கப்படுகிற ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, நான் என்னை நானே நியாயம் தீர்த்து அப்பம் வைக்கிறேன். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். அப்படி